ஹாய் வெல்கம் டு லைஃப் ஸ்டைல்ஸ் பீரியட் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கோம். எஸ், நேற்று வந்து எங்கள் அப்பாவோட 60th பர்த்டே செலிப்ரேஷன் நடந்துச்சுங்க. ஸோ அப்போ வந்துட்டு நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஏஐல வந்துட்டு வீடியோ மாதிரி க்ரியேட் பண்ணியிருந்தோம். அது வந்து ஜஸ்ட் 1 minute வீடியோ தான். ஸோ அதை வந்து அவரோட லைஃப் ஸ்டோரியாக வந்து க்ரியேட் பண்ணி அதை வந்து நாங்கள் வந்து அவருக்கு போட்டு காமிச்சோம். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணார், கொஞ்சம் இமோஷ்னலும் ஆனார். அவர் பட்ட கஷ்டத்தை எல்லாத்தையுமே சொல்லி அவர் எப்படிலாம் வந்து லைஃப்பில் முன்னேறி வந்தார், செஞ்சார், எங்களுக்காக எவ்வளோ பண்ணார் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்துட்டு நாங்கள் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். பட் டீட்டெயில்டெல்லாம் மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட் 1 minute வீடியோவாக தான் நாங்கள் ரெடி பண்ணோம் நாங்கள். ஸோ அந்த வீடியோவை வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன். அதனால நான் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், என்னோடய வீடியோஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ஏஐ வீடியோவை வந்து பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில். தேங்க்யூ, டாட்டா. 15 வயதில் பெற்றோர்களுக்காகவும் கூட பிறந்தவர்களுக்காகவும் ஓட ஆரம்பித்தாய். உனக்கு என்று ஒரு துணை வந்தவுடன் அவளுக்காக ஓட ஆரம்பித்தாய். 2 மகள்கள் பிறந்தவுடன் அவர்களுக்காக ஓட ஆரம்பித்தாய். முத்து போல 2 மருமகன்கள் வந்த பிறகு அவர்களுக்காக ஓட ஆரம்பித்தாய். வைரம் போல 2 பேரன்கள் வந்த பிறகு அவர்களுக்காக ஓட ஆரம்பித்தாய். இப்படி உன்னை சுற்றி இருக்கும் அன்பு உறவினர்களுக்காக மட்டுமே ஓடி ஓடி உன்னை பற்றி சிறிதும் யோசிக்காமல், உனக்கு என்று எதுவும் செய்து கொள்ளாமல், உழைப்பை மட்டுமே விதைத்து அழகான குடும்பத்தை வளர்த்து விட்டாய். தாய் இல்லையே என்று பல நாள் என்னிடம் வருந்தினாய். இனி நானே உனக்கு தாயாக இருந்து பார்த்துக் கொள்கிறேன். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்பா. நீயே என்றும் எனக்கு சூப்பர் ஹீரோ.